பௌர்ணமிஞ்சாய் ஜோதிடத்துக்கு ஜோதிடர் மோதிராஜ் பேசுகிறேங்க. நிறைய பேர் நண்பர்கள் வந்து கால் பண்ணி கேட்டிருந்தாங்க, மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தாங்க. என்ன ரீசன்னா, நிறைய பேர் கல்யாணங்கிறதாவது கல்யாணம் ஆணி முடிஞ்சோன்னா அந்த வாழ்க்கை 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் கூட நடக்குது, குழந்தை இருக்குது. ஆனால் கணவன் மனைவி முறிவு அப்படின்னா 2 பேரும் டைவர்ஸ் இது மாதிரி ஆகிறது என்ன ரீசன்னால, இதை பற்றி ஜோதிடத்தில் ஒன்றும் சொல்லுங்கள் அப்படின்னாங்க. ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த கணவன் மனைவி முறிவு அப்படிங்கிறது என்ன ரீசன்னால் ஏற்படுதுன்னா, முக்கியமாக வந்துட்டு லக்கணத்துலேருந்து 7வது ஸ்தானாதிபதி அவங்க தான் வந்து கணவனோட ஸ்தானத்தில் மனைவியும் மனைவியோட ஸ்தானத்தில் கணவனும் 7வது வீட்டு அதிபதியை குறிப்பிடுது. அது எக்ஸ்ட்ரா வந்து சுக்கிரனை வச்சுக்கலாம். கணவனோட ஸ்தானத்தில் சுக்கிரனை வச்சுக்கலாம். இருந்தாலும் முக்கியமான கிரகம் வந்து 7வது வீட்டு அதிபதி தான். இந்த 7வது வீட்டு அதிபதி பார்த்தீங்கன்னா, ஒன்று மனமுறிவு ஏற்படுறது வந்து லக்கணத்துலேருந்து 11வது வீட்டில் உட்காரணும். அதை வந்து என்னென்ன ஜாதக சாஸ்திரப்படி சொல்லுவாங்க, தாரதோஷம்னு சொல்லுவாங்க. எதனால் தாரதோஷம்னா, ஒரு மனைவி இருக்கும்போது இன்னொரு மறுமணம் செய்யக்கூடிய இந்த கிரகம் வந்து அந்த மறுமணம் செய்யக்கூடிய வழியை வந்து ஏற்படுத்தும். அதேமாரி ராசி கட்டம் ஜாதகத்தில் 2 கட்டம் இருக்குது. 2 கட்டத்தை வச்சு தான் அடிப்படை ஜாதக சாஸ்திரங்கள் பார்க்குறாங்க. 2 கட்டத்தில் வந்து ராசி கட்டம்னா அம்ச கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லக்கணத்துக்கு 7வது அதிபதி மனைவியோட ஸ்தானம் வந்துட்டு 6, 8, 12 மறைவு ஸ்தானத்தில் அம்ச கட்டத்தில் போய், அதான் அம்ச கட்டத்தில் போயிட்டு ஆட்சி உச்சம் நட்பு அந்த பவர் வாங்கி கிரகம் அதில் இருக்கும்போது, அந்த அம்ச கட்டத்தில் இருக்கும்போது அதோடைய புத்தி தசாபுத்தி நடக்கும்போது, அதே மாதிரி லக்கணமும் அந்த புத்தி தசாபுத்தி நட்பாக இருக்கும்போது, அந்த 7வது வீட்டு அதிபதியோட அம்ச கட்டத்தில் ஆட்சி உச்சத்தில் உட்காந்துருக்கணும். அதோடைய புத்தி தசாபுத்தி நடக்கும்போது கணவன் மனைவிக்கு வந்து இயற்கையாகவே முரண்பாடு வரனால 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ முடியாத ஒரு குளறுபடி வந்து ஏற்பட்டு சண்டை சச்சரவு இடைஞ்சல் ஏதோ ஒரு ரீசன்னால வந்து 2 பேரும் பிரிவினை வந்து உருவாக்கும். அதே மாதிரி அந்த ஒரு கிரகத்துக்கு ஒரு காலநிலை இருக்குது. இப்போ புத்தியில் வந்து 7வது வீட்டு அதிபதியோட புத்தி திசை நடக்குதுன்னா அது முடியக்கூடிய காலம் 1 வருஷம் 6 மாதம் 2 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம். அது மாதிரி அந்த புத்தி தசை புத்தி நடக்கும்போது இப்போ 1 வருஷம் ஆகும்போது கணவன் மனைவிக்கு வந்து அதே அம்ச கட்டத்தில் ஆட்சி உச்சத்தில் நட்பில் இருந்தால் மட்டுமே அதோட பாதிப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி புத்தி தசா புத்தியும் 7வது வீட்டு அதிபதியோட மறைவு ஸ்தானத்தில் அம்ச கட்டத்தில் உட்காந்து புத்தி தசா புத்தியும் அதாவே இருக்கணும். இருந்தால் அந்த பிரிவுங்கிறது ஏற்பட்டு கணவனாக இருந்தால் மறுமணம் செய்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இல்லைன்னா 2 பேரும் பிரிஞ்சு கடைசி வரைக்கும் வாழக்கூடிய அப்படியே கூட வாழ்ந்துருவாங்க. இது மாதிரி கிரக அமைப்புனால தான் இது வந்துட்டு ஏற்படுது. அதே மாதிரி அம்ச கட்டத்தில் வந்து இல்லை 7வது வீட்டு ஸ்தானத்தோடைய புத்தி தசாபுத்தி நடக்குது. இருந்தாலும் அம்ச கட்டத்தில் நீச்சம் பகை அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தை வாங்கியிருந்தா அது வந்துட்டு அந்த பிரிவுங்கிறதுக்கு பெரிய அளவுக்கு ஒன்றும் இருக்காது. இந்த கிரகம் வந்து பவர் இல்லாதனால அது வந்து மனதளவுலையே ஒரு பிரிவுங்கிறது ஏற்பட்டு ஒன்றும் பெருசாக ஒன்றும் பிரிவுங்கிறது ஏற்படாது. அப்படி அந்த புத்தி தசா போகிறப்போ நல்லாயிருக்கும். அப்படி இல்லை 2 வருஷம் 3 வருஷம் அந்த புத்தி தசா புத்தி நடக்குதுன்னா 2 வருஷம் 3 வருஷம் கொஞ்சம் பிரிவினை ஏற்பட்டுரும். அப்புறம் அந்த புத்தி தசா புத்தி முடிஞ்சோடனே இந்த இயற்கையாகவே கிரகநிலையினால் சேர்ந்துருவாங்க. இல்லை பர்மனெண்ட்டாக பிரிவுங்கிறது புத்தி தசா புத்தி வந்து லாங் டைம் இப்போ 5 வருஷம் 10 வருஷம் நடக்கும்போது அது வாழ்க்கை போல பிரிஞ்சு வாழக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது.